ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் நலமாக இருக்கும்படி நான் வாழ்த்துக்கிறேன். வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுபுத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றித் திரிவார்கள். ஹல்லேலூயா. மனுபுத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றித் திரிவார்கள். சண்டாளர் எல்லா அக்கிரமம் நிறைந்தவர்கள், நேரத்திற்கேற்றபடி அவர்களுக்கு சாதகமான அத்தனையும் சாதித்துக் கொள்ளுகிறவர்கள் தான் சண்டாளர். அவங்களுக்கு மக்களை குறித்த கவலை இல்லை. ஒரு ஊர்ல ஒரு கவுன்சிலர் இல்லை, ஒரு தலைவர் அல்லது ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, அநேக காலங்களில் ராஜா, மந்திரி, இவங்கெல்லாம் மக்களுடைய நலனை கவனிக்கிறவர்கள். இவந்தோ ஊழியர்கள், போதகர்கள் மக்களுடைய நலனுக்காக இருக்கிறவர்கள். மக்களுடைய நலனை விட்டு தன்னுடைய சுகபோகத்திற்காக, தன்னுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றும்படி, தன் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளுவர்கள் யாருன்னா அவங்களாம் பசுத்தோல் போத்திய புலி மாதிரி. இவங்களை தான் சண்டாளர்னு சொல்லுவாங்க. இவங்க இப்படிப்பட்ட மனிதர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது இவங்க யாரையும் கண்டுக்கிற மாட்டாங்க. யாரு தப்பு பண்ணாலும் கண்டுக்க மாட்டாங்க. துன்மார்க்கரை கண்டிக்க மாட்டாங்க. இவங்க இங்கே எப்படின்னு தலையை என்ன பண்ணிக்கிடுவாங்க, ஆட்டிக்கிடுவாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் யார் எழும்புவான்னா துன்மார்க்கர் எழும்புவான், பொல்லாதவ எழும்புவான், கொலைகாரன் எழும்புவான், விக்கிரக ஆராதனைக்காரன் எழும்புவான், விபச்சாரக்காரன், வேசித்தனக்காரன் எழும்புவான். அதை தான் இங்கே சொல்றாரு. அப்போ துன்மார்க்கன் தைரியமா தெரிவா. ஏன்னா தலைவர் யாரு, எப்படிப்பட்டவர்? தலைவர் நல்லவர் கிடையாது. தலைவர் நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறவர், உதவி செய்கிறவர். நம்ம எம்எல்ஏ நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். எம்எல்ஏக்கு நான் என்ன நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி. பாஸ்டர் நம்மளை கேட்க மாட்டார். ஏன்னா நான் இல்லாமல் பாஸ்டருக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. துன்மார்க்கர். இப்படிப்பட்ட விஷயம்லாம் வேதத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் இதை விரும்பவில்லை. நீதிமான்கள் பெருகினால் பட்டணம் மகிழும் என்று வசனம் சொல்லுது. நீதிமொழிகளை சொல்றார். நீதிமான்கள் பெருகினால் பட்டணம் மகிழுமா. நீதிமான் ஆட்சியில் இருக்கும்போது, அதிகாரத்தில் இருக்கும்போது அவன் முக தரிசனத்துக்காக மக்கள் காத்து கிடப்பாங்களாம். ஒரு முறை பார்த்துட்டு போயிட்டா போதும். எல்லாருக்குமே அந்த முகத்துல என்னவோ தெரியல, தேவன் ஒரு வசீகரத்தை வைத்திருப்பார். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, ஆபிரகாம் ஜெபிக்கும் போது கூட சோதோம் குமோரா பட்டணம் அழிய போகுதுன்னு சொல்லும்போது அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, 50 நீதிமான், 45 நீதிமான், 40, 30, 25, 20, 10. ஹல்லேலூயா. அப்போ என்னன்னா, ஒரு பட்டணம் ரொம்ப வேதனைக்குள்ள போகுதுன்னா அங்க நீதிமான்கள் இல்லைன்னு அர்த்தம். நீதிமான்கள் இல்லாம சண்டாளர்கள் ஆண்டு கொண்டிருந்தால், துன்மார்க்க பெருகி போனா அந்த பட்டணம் அழிய ஆரம்பிக்கும். அது ஊரா இருக்கலாம், பட்டணமா இருக்கலாம், தேசமா இருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டியது நீதிமான்களை எழுப்ப வேண்டும். வாய் திறந்து சொல்லுங்க, நீதிமான்களை எழுப்ப சொல்லுங்க. நான் நீதிமானாய் நிற்கணும். ஹல்லேலூயா. நீதிமான்கள் துளிரை போல தழைப்பார்கள் என்று வசனம் சொல்கிறது. அதனால துன்மார்க்கர் சுற்றி திரியிறான்னா சண்டாள மேல இருக்கான்னு அர்த்தம். அப்போ நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீதிமான மேல வைங்க ஆண்டவரே, நல்ல மனிதர்கள் அதிகாரத்துல வைங்க ஆண்டவரே, நல்ல தலைவர்களை பொறுப்புல வைங்க ஆண்டவரே, நல்ல போதகர்களை எழுப்புங்க ஆண்டவரே. அப்படி சொல்லி ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார். என் அன்பு மகளே, மகனே, உன் ஜெபத்தை கர்த்தர் நிச்சயம் கேட்பார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சண்டாளரும் துன்மார்க்கரும் எழும்பி பட்டணங்களையும் கிராமங்களையும் ஆண்டவரே நாசம் செய்து கொண்டு வருகிறார்கள். தேசத்தை நாசம் செய்து கொண்டு வருகிறார்கள். நீதிமான்களை எழுப்புங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடைய பரிசுத்த ரத்தம் நீதிமான்களை எழுப்பும்படி அல்லவா சிந்தப்பட்டது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிறார் ஆண்டவரே. பூமியானது ஆண்டவரே கேடாய் நிறைந்த பொழுது நம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பூமியில் இருக்கிற மனுக்குலத்தின் பாவங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. நீதிமான்களை எழுப்புங்க. ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களை எழுப்புங்க. உடைய வசனத்தினால் ஆண்டவரை ஸ்திரமாய் நிற்கிற நீதிமான்களை எழுப்புங்க ஆண்டவரே. பட்டணமும் கிராமமும் தேசமும் சமாதானத்தினால் நிறைய வேண்டுமே. தேவனே கிருபை செய்யுங்க. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே. குடும்பங்களிலே நீதிமான்கள் எழும்புவார்களாக.
உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் அன்பின் பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.